பொதுவாக இந்த கன்னி லக்னத்திற்கு குலதெய்வம் கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்கள். பெண் தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சில சமயங்களில் நமக்கு எல்லா ஜாதகத்திலையும் இதை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அந்த பிரபஞ்சம் நமக்கு கட்டளை இடணும், இவங்களுக்கு நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்போ தான் அவங்களுக்கு உள்ள பதில்களை நம்ம கொடுக்க முடியும். பெண் தெய்வ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனும் சந்திரனும் அவங்க ஜாதகத்தில் நல்லா இல்லை, 7ஆம் பாவகம் அவங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அங்கே பெண் சாபம் அப்படிங்கிறது அங்கே உண்டு. நீங்கள் இந்த நிகழ்வை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக கவனிங்க. அதுதான் உங்களுக்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய முறைகளாகவும் தெய்வத்தை வழிபடக்கூடிய முறைகளாகவும் அது அமையும். நீங்கள் முதல்ல வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? சூரிய பகவானை தாங்க முதல்ல கும்பிடணும். ஏறு பொழுதில் கும்பிட்றதை விட இறங்கு பொழுதில் நீங்கள் சூரியனை கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு குலதெய்வத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த கன்னி லக்னத்திற்கு குலதெய்வம் கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்கள். கொஞ்சம் ரொம்ப வைலண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தெய்வங்கள் தான் கருப்பசாமி, சங்கிலி வீரன், சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி கருப்பு தெய்வங்கள் தான் அவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு பெண் தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பெண் தெய்வங்கள் இந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில், பிரதானமாக அங்கே ஒரு நீர்நிலை பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்ன சொல்லணுன்னா, இந்த கன்னி லக்னத்தில் ஒரு ஜாதகம் பார்க்குறோம். அவங்க குலதெய்வத்தை பற்றி கேட்க வர்றாங்க. அந்த குலதெய்வத்தை கேட்க வரும்போது அவங்கள்ட்ட சொல்கிறோம், அவங்க கங்கை அம்மன் அப்படின்னு அந்த கன்னி சம்மந்தப்பட்ட அந்த கன்னி லக்னத்திற்கே அந்த தண்ணி அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் வரும். அதனால் ஏதாவது நீர்நிலைக்கு பக்கத்தில் அந்த கங்கை அம்மன்ங்கிற மாதிரி, பவானி அம்மன், இந்த மாதிரி பேருள்ள தெய்வங்கள் இருந்தால் அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அப்படிங்கிறப்போ வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் அது ஒரு சேத்து நிலப்பரப்பு மாதிரி இருக்கும். அந்த வயல்வெளிக்கு நடுவில் தான் அந்த தெய்வமானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது இது ஒரு சில சமயங்களில் நமக்கு எல்லா ஜாதகத்துலையும் இதை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அந்த பிரபஞ்சம் நமக்கு கட்டளை இடணும், இவங்களுக்கு நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்போ தான் அவங்களுக்கு உள்ள பதில்களை நம்ம கொடுக்க முடியும். இவங்களுக்கு பார்க்கும்போது அங்கேருந்து நமக்கு வந்த நிமித்தம் எப்படின்னா, ஒரு 80 அவங்க இருக்க ஊர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் கிழக்கு ஓரமாக அப்படிங்கிறத நமக்கு வந்திருந்தது. அப்போ அவங்களுக்கு சொன்னோன்னா அதே மாதிரி அந்த ஊரில் உள்ள கங்கை அம்மனை போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க. இது எதுக்காக நம்ம பார்த்தோன்னா, அவங்க பையன் ஜாதகத்தில் இந்த கன்னி சாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா, பெண் தெய்வ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனும் சந்திரனும் அவங்க ஜாதகத்தில் நல்லா இல்லை, 7ஆம் பாவகம் அவங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அங்கே பெண் சாபம் அப்படிங்கிறது அங்கே உண்டு. அப்போ இதனுடைய தொடர்பாக அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த குறிப்பிட்டு நீங்கள் அங்கே போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப அப்போது அவங்களுக்கு இன்னொரு இதுவும் சொல்லியிருந்தோம். அவங்க சொல்லும்போது ஒரு கன்சீவ் ஆன லேடி எங்களை பார்க்க வர்றாங்க. அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட சொன்னோம், உங்கள் வம்சாவளியில் யாராவது கன்சீவாக இருக்கும்போது இறந்துருக்காங்களா, அதை கொஞ்சம் விசாரிங்க, அது உங்களுக்கு வருது, அவங்க கொஞ்சம் தெய்வமாக உங்கள் குலத்தை காக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தருது, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்வு தஞ்சாவூரில் நாங்கள் அலுவலகம் போட்டிருக்கும்போது நடந்தது. அப்போ அவர் போகிறாரு. ஏன்னா திருமண தடை. அவங்க போகிறாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த எல்லையில் ஒரு சின்னதாக ஒரு கல்லை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வயசான ஒருத்தர் அங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்கார். அப்போ அவர்கள்ட்ட கேட்கும்போது, இது என்னது, இந்த தெய்வம் இங்கே இருக்கே, இது என்ன சாமின்னு கேட்கும்போது சொன்னாங்க, உங்கள் முன்னோர்களில் ஒருத்தங்க கன்சீவாக இருக்கும்போது ஒரு அம்மா மாசமாக இருக்கும்போது இறந்துட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு எல்லைக்கல்லை கட்டி வச்சு இந்த இடத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை அவங்க கும்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு 3 மாதத்தில் அவர் ஹோட்டல் வச்சுருந்தார். அந்த 3 மாதத்தில் அவருக்கு வரன் அமைஞ்சுது. அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. அப்போ அது எல்லாமே அங்கே சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். அந்த நேரத்தில் நமக்கு நிமித்தம் நின்னது, ஒரு கன்சீவான பொண்ணு நின்னதுனால
நம்ம அதை வந்து தொடர்பு படுத்தி நம்ம சொன்னோம். அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சிலருக்கு நம்ம மூலியமாக அந்த குலதெய்வம் அவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு விதிப்பயன் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நிகழ்வை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக கவனிங்க. அதுதான் உங்களுக்கான தெய்வ வழிபாட்டுக்கு உரிய முறைகளாகவும் தெய்வத்தை வழிபடக்கூடிய முறைகளாகவும் அது அமையும். அதனால் இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் உத்திர நட்சத்திரமாக போகிறவங்க நீங்கள் முதல்ல வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? சூரிய பகவானை தாங்க முதல்ல கும்பிடணும். சூரியனை நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம், அதுவும் சூரியனை எப்போ கும்பிடணுன்னா உச்சி வெயிலுக்கு அப்புறமா நீங்கள் கும்பிடணும். ஏறு பொழுதில் கும்பிட்றதை விட இறங்கு பொழுதில் நீங்கள் சூரியனை கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் காலை வேளையில் கும்பிடுவதை விட மாலை வேளையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரும். சரி, இதுவே ரோகிணி நட்சத்திரம்னா அவங்க தான் அந்த பெண் தெய்வத்தை ரொம்ப சிறப்பாக பிடிச்சிக்கணும். அந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக அந்த தெய்வத்தை வழிபடும் போது அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம ஒரு சிலருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண சொல்லியிருக்கோம், ஒரு சிலருக்கு அபிஷேகம் பண்ணணும், ஒரு சிலருக்கு மந்திரங்கள் சொல்லணும். அப்போ இவங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம்னா அபிஷேகம் செய்து பன்னீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைகள் அமையும். சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, இந்த கிடா வெட்டி பூசை போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உக்ரமான தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும். நீங்கள் ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னாவே நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிடா வெட்டி பூஜை போடுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நேர்த்தி கடன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் எதிர்பாராத சில திருப்பங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். நிறைய விபத்துக்கள் ஏற்படும். ஏதாவது இவங்க குலதெய்வம் கோயிலுக்குன்னு போயிட்டு வந்தாலே அங்கே ஏதாவது ஒரு ரத்த காயத்தோடு சந்தித்து தான் வருவாங்க. அங்கே ஏதாவது ஒரு கல் தடுக்கும், கையில் காயம்படும், இல்லை ஏதாவது எலுமிச்சம்பழம் கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்குவாங்க, கதவை சாத்தும் போது கதவு கையில் இடிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நடக்காமல் தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும், ஏதாவது போகிறப்பவே கோயிலுக்குன்னு கிளம்பும்போது ஒரு காரில் கிளம்புனாங்கன்னா 4 மூளைக்கும் எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது நல்லது. இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு தேங்காயை வாங்கி பக்கத்தில் உள்ள கோயிலில், முருகன் கோயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தேங்காயை தலையை சுற்றி ஒரு செதற்காயை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தடையில்லாத தரிசனம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் நீங்கள் கொஞ்சம் மனசில் ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் காவல் தெய்வத்தை சரணாகதி பக்தி, ஏன்னா உங்களுடைய கர்மாவை கழிக்கிறவரே அவர் தான், அவர்கிட்ட போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவங்க கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் முதன்மையானது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் எங்கே போய் ஐக்கியமாயிருக்கும்னா குலதெய்வ கோயிலில் தான் ஐக்கியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் குலதெய்வத்திற்கு படையல் போடும்போது அந்த முன்னோர்களையும் அழைச்சி அவங்களுக்கும் சேர்த்து படையல் போட்டு அங்கே எல்லாரும் உறவுகளை கூடி படையல் போடுற வழக்கம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலில் தான் இருக்குது. மற்ற கோயிலுக்கெல்லாம் எங்கே நம்ம வேணும்னா நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஊர் கூடி ஒன்று சேர்ந்து சொந்த பந்தமெல்லாம் அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து போய் குலதெய்வத்தை வழிபடணும், அப்போ தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருந்தால் அந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து, அது ஒரு குழந்தை என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக கவனிச்சாலும் 10 பிள்ளைங்களும் நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த தாய் தந்தையருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் குலதெய்வத்திற்கும் எல்லாரும் நம்மளை வந்து பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால தான் எல்லாருமே போய் ஒருமனதாக கூட்டு வழிபாடுக்குன்னு வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். அந்த குலதெய்வத்தை வழிபடும் போது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு ஒரு தொழில் நல்லா இல்லை, நமக்கு தொழிலில் நிறைய லாஸ் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம சரியாக தான் இருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரண காரியம், நம்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் சூப்பராக வரும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே தொழில் நமக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். காரணம் என்ன? 5வது வீட்டினுடைய நிகழ்வு, இந்த 10ஆம் அதிபதி போய் 5ல் சம்மந்தப்பட்டாலோ 5ஆம் அதிபதி போய் 10ல் சம்மந்தப்பட்டாலோ அங்கே தொழில் ரீதியான உள்ள நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது நம்ம அட்சயலக்ன பദ്ധதி படித்த எல்லாருக்குமே தெரியும். இந்த 5ம் 10ம் சம்மந்தமே பெறக்கூடாது. அப்போ இந்த தொழிலுக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்துக்கும் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்கிறது இந்த 10ஆம் பாவம். நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு உள்ள அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு தான் உண்டு.
நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அது குலதெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம்னா அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றவங்க நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தவறுகள் எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்குன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல ஒன்றுன்னா வந்து நிற்கும். இதில் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யாராவது ஒரு இறப்பு நடந்துட்டால் 1 வருஷத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கே போகக்கூடாது, மற்ற எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு தவறான புரிதல். முதல்ல நம்ம வந்து அந்த வீட்டில் இறப்பு நடந்து 1 மாதம் முடிஞ்சிட்டாவே முதல்ல நம்ம போய் காலை வைக்கிறது குலதெய்வ கோயிலில் தான் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே போய் விசேஷ பூஜைகள் பண்ணக்கூடாது, நம்ம படையல் போடக்கூடாது, வேண்டுதல் பண்ணக்கூடாது, பிரார்த்தனைகள் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர குலதெய்வத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஒன்றுனா முதல்ல நம்ம குலதெய்வம் தான் வந்து நிற்கும். அதனால் குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த மாதிரி 1 வருஷத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போகாமல் இருந்துடாதீங்க. கோயிலுக்கு போங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க. அங்கே போய் நான் கிடா வெட்டுறேன், கோழி நறுக்கிறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பண்ணிட வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்தாலே போதும். மற்றபடி குலதெய்வம் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, கரு தங்குறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்திக்கணும். இப்போ ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு, என் குழந்தைங்க நல்லா வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறப்போ அந்த பெற்றவங்க மனசு எதை நோக்கி இருக்கும்னா குலதெய்வத்தை நோக்கி தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைகளால் பெறக்கூடிய சந்தோஷத்திற்கும் குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். வயசான காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குறை இருக்குது, ஒரு தடை இருக்குது, ஒரு தாமதம் ஏற்படுது, கல்யாணத்திலே ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா என்ன கிரகமோ தெரிலப்பா, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே தான் போவாங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வம் தான் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னே தெரில, அமானுஷ்யமாக சில பிளாக் மேஜிக் யாரும் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மேஜிக் வந்து யாருக்கு வைக்க முடியும் அப்படின்னா, குலதெய்வத்தை கட்டினாதான் இந்த செய்வினை அப்படிங்கிறதே செய்ய முடியும். அது ஏன்னா எங்களுக்கு இந்த மாந்திரிக லைனில் எங்கள் முன்னோர்கள்லாம் இருந்ததுனால நமக்கு அந்த லைன் ரொம்ப தெரியும். அவங்க முதல்ல சொல்லக்கூடியது என்ன, ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது பண்ணணுன்னா குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு யாருக்காவது செய்வினை செய்கிறதுனாலும் அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டு தான் அவங்களுக்கு செய்வினைங்கிறதே செய்ய முடியும். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதனால் நம்மளை உயிர் காக்கக்கூடிய தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னென்னா அது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை எந்தளவுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு அவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த தெய்வம் நம்மளை ஏற்றுக்கும்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தினமும் தூங்கும்போது இன்றைக்கி நாளைக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். மறுநாள் எழுந்திரிக்கும் போது இந்த நாளை நல்ல நாளாக நடத்தி கொடுன்னு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நன்றி சொல்லுங்கள். இதுவே உங்கள் குலதெய்வம் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அதை பழக்கி விடணும். நம்ம குழந்தைகள்லேருந்தே குலதெய்வம் இதுதான்னு சொல்லி 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 அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கணும். நம்மளுடைய மூதாதையர்களுடைய பேர்களை இப்போ செட்டிநாட்டில் நாங்கள் இருந்ததுனால செட்டிநாட்டினுடைய நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு கதவுல கூட இனிஷியல் இருக்கும், பானா லானா ரூனா நானா மானா பழனியப்ப செட்டியார் அப்படின்னு இருக்கும். அவங்க முன்னோர்களை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முன்னோர்களுடைய பெயர்களை அடுத்தடுத்து வச்சாங்க. இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துட்டால் 1ஆம் ராஜராஜ சோழன் 2ஆம் ராஜராஜ சோழன்னு அவங்களுடைய வம்சாவளிகளை இன்னமும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் தொன்று தொட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றிட்டோம். இதெல்லாம் மாற்றிட்டோம்னாவே குலதெய்வத்துக்கிட்ட இருந்தும் நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதே குலதெய்வத்தினுடைய பேர் தான் வைப்பாங்க. மாயாண்டி அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய பேராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நம்ம வந்து இப்போவும் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு குலதெய்வத்தினுடைய பேரை ஒரு குழந்தைக்கு வைக்கும்போது அந்த குலதெய்வம் அந்த குழந்தைக்கு காவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அப்போல்லாம் இருந்துட்டு வந்தது. அதெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டோம். அதெல்லாம் மறக்காமல் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஓம் சரவண பவ நேயர்கள்கிட்ட நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம எல்லாவித சௌரியங்களுக்கும் நம்ம ஒரு வசதியான வளமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் குலதெய்வம் தெரியலைங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஓஞ்சு உட்காந்துட வேண்டாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல,
ஒரே ஒரு விளக்கு போதும். அந்த விளக்கை விடிய காலையில் 4:30 to 6:30 நீங்கள் ஏற்றி வச்சு அந்த இடத்துல உங்கள் மனசை கொண்டு போய் வச்சு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் போதும். அது ஒரு பெண், உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வத்தை பிடிக்குமா, ஒரு ஆண் தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை பெண் தெய்வத்தை பிடிக்கும்னா பெண் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் பிள்ளைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள்னு. அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு ஓடி வந்து உதவி செய்யும். இந்த வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.